ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட் வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோல்டு சார்ட் தான் இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனாலும் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே சேர்த்து 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிக்க வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இப்போ பார்க்க போகிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணதான். இது இந்த வீக் ஷேர் பண்ண சார்ட்டையே நான் வந்து இன்றைக்கி வந்து போஸ்ட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீக் அதாவது லாஸ்ட் வீக் கொடுத்த நம்ம இப்படி தான் வந்து கொடுத்துருந்தோம். எப்படி வந்து ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றத இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். டேட்டை வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணியே காட்டிடுறேன். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிராஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம இந்த டேட்டில் தான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம் 22/3 சரிங்களா. இன்றைக்கி பார்த்தோம்னா 28 சரிங்களா. அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா. இப்போ சார்ட் ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம், எதனால் இது டார்கெட் வந்து போயிருக்கு அப்படின்றத நம்ம வந்து நீட்டாக வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜோன் பார்த்திங்கன்னா 1 ஜோன் 2 சரிங்களா. 2 ஜோன்ஸ் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஜோன்லேயே ஆக்டிவேட் ஆனதுனால செகண்ட் ஜோனுக்கு நம்ம வந்து போக வேண்டிய அவசியம் நமக்கு இல்லாமல் போச்சு சரிங்களா. ஃபஸ்ட் ஜோனில் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு மார்க்கெட்டை வந்து மாற்றுறேன் சரிங்களா. 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் எனக்கு தேவைப்படுறது ஒரு சிஹெச் மார்க்கெட் அதை வந்து கொடுக்குதா அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா. இம்பல்ஸான சிஹெச் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு இன்னும் நல்லா ஃபேவராக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஒரு சிஹெச் வந்து இருக்குது. ப்ளஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவரில் பார்த்தோம்னா இது கிராஸ் வந்து சில்வர் சரிங்களா. கோல்டு கிராஸ் வந்து சில்வரு. அதில் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு டைவர்ஜென்ஸ் வந்து இருக்குது இந்த சார்ட்டில் சரிங்களா. ரெண்டாவது இது எங்கேருந்து வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றது ரொம்பவுமே வந்து மெயினான ஒரு விஷயம் சரிங்களா. இது வந்து எங்கே இருந்து மார்க்கெட் வந்து கீழே வருது அப்படின்றது இந்த இடத்துல வந்து நமக்கு 1 டேவோட ஃபேர் வேல்யூ கேப் கிடையாது சரிங்களா. அதை வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஸோ வந்து 4 ஹவர்ஸில் நான் வந்து ஷிஃப்ட் பண்ணுறேன். 4 ஹவர்ஸில் ஏதாவது நமக்கு இருக்கா அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா 4 ஹவர்ஸில் இந்த பிளேஸில் நமக்கு ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது. பட் வந்து இது இன்னும் ஸ்டில் வந்து இம்பேலன்ஸை டேப் பண்ணல. அப்படியே வந்து ஒரு ப்ரொஃபைலிங் அப்படியே வந்து டவுன் பை டவுனாக நான் வரப்போ அடுத்தது நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறோம் சரிங்களா. டேரெக்டாக வந்து மறுபடியும் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு நான் வந்து மாற்றிக்கிறேன். இந்த இடத்துல எம்டியாக நம்ம வந்து ஒரு என்ட்ரியை வந்து இங்கே போடலாம் சரிங்களா. இது ஒரு என்ட்ரி. இல்லை சார் நான் வந்து செஷனில் தான் எடுப்பேன் அப்படின்னா அதுக்கு வந்து தனியாக வந்து ஒரு என்ட்ரி பார்க்கலாம். டார்கெட் வந்து நான் 1 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு மாற்றிக்கிறேன். இது வந்து இன்னும் வந்து 1 டேவோட என்ன மீட் பண்ணலிங்க, ஃபேர் வேல்யூ கேப்பை மீட் பண்ணல. ஸோ ஏதாவது ஒரு நான் மெடிக்கேட்டர் ஆர்டர் பிளாக் இருக்குதுன்னா பட்டு திரும்புறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கேயும் நான் இதை வந்து முன்னாடி வந்து சொல்லிட்டு இருந்தேன். பட் இப்போல்லாம் ரொம்ப நாளாக இது சொல்லாமல் இருக்கிறதுனால இது பண்ணிக்காதீங்க சரிங்களா. இங்கே வந்தோடனே நம்ம வந்து ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட்டு அதுக்கு கீழே வந்து இது பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு கீழே ஒரு பிரேக் ஈவன் நம்ம வந்து வைக்கிறது கொஞ்சம் நல்லது சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம வந்து எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. என்ட்ரி வந்து டேரெக்டாக வந்து போட்டாச்சு சரிங்களா. மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு 1:3 வந்தோடனே வந்து மார்க்கெட்டை வந்து இது பண்ணிடணும் சரிங்களா. ஒரு நம்மளுடைய ப்ராஃபிட்டை வந்து கொஞ்சம் பார்ஷியலாக புக் பண்ணுறதுக்கு வழியை பார்த்துக்கணும் சரிங்களா. டேரெக்டாக வந்து ஃபுல் டார்கெட் அடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி திடீர்னு ரிவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு தான் வந்து ஒரு கஷ்டமாக இருக்குன்னு வைங்களேன் சரிங்களா. ஸோ நான் இப்போ வந்து டவுன் வரைக்கும் இழுத்து விட்டுறேன். மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். டைரெக்டாக வந்து மார்க்கெட் அந்த ஒரு இதை வந்து அடிச்சிருச்சு. எதுன்னா நம்மளுடைய ஆர்டர் பிளாக் அடிச்சிருச்சு. 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேமில் நான் வந்து இப்போ மாற்றுறேன். இப்போ 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேமில் நமக்கு ஏதாவது ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல இந்த ஒரு ஆர்டர் பிளாக் நமக்கு அவைலபிள் இருக்குது சரிங்களா. அப்போ இந்த இடத்துல மறுபடியும் வந்து ஒரு டைவர்ஜென்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஹவர்ஸில் நல்லாவே உங்களுக்கு வந்து சிக்கியிருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு டைவர்ஜென்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் மறுபடியும் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கணும் சரிங்களா. சிம்பிளாக ஒரு ட்ரிக் வந்து சொல்லணும் அப்படின்னா இருக்கிற ஒரு இது வந்து அடித்து தூக்கிடுச்சு, அதாவது அப்சைடில் இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக் அடித்து தூக்கிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து மறுபடியும் நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. ஆக்சுவலாக வந்து இதை வந்து நான் ஏன் வந்து சொல்கிறேன் அப்படின்னா நேற்று இங்கே நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த என்ட்ரியை. நம்ம வந்து என்ட்ரி போட்டது பார்த்திங்கன்னா நேற்று எடுத்த என்ட்ரிஸ் நான் வந்து டேரக்ட் என்ட்ரி தான். ஏன்னா வந்து நம்ம எஸ்எம்டி பார்த்து உள்ளே வந்து இது பண்ணிட்டேன். பட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சிஹெச் என்ட்ரி தான் வந்து கொடுத்துருந்தேன். அவங்களுக்கு கொஞ்சம் மேபி லேட்டாக இருக்கலாம் சரிங்களா. என்னது என்ட்ரி பார்த்திங்கன்னா கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு பிளேஸில் நம்ம என்ட்ரி, இது என்னுடைய ஸ்டாப் லாஸ் சரிங்களா. இது என்னுடைய ஸ்டாப் லாஸு. நான் வந்து இந்த பிளேஸ் வந்தோடனே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிரேக் ஈவன் பண்ண சொல்லிட்டேன். இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ள டெஸ்டிங்கில் பார்த்தோம்னா இருக்கும் உங்களுக்கு பிரேக் ஈவன் பண்ணுங்க அப்படின்றத நான் வந்து சொல்லிட்டேன். என்னோடதில் மேக்ஸிமம் வந்து சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எஸ்எல் இருக்காது. எஸ்எல் வந்து நான்
மேக்ஸிமம் டைம்ஸ்லாம் நான் பிரேக் வின் பண்ணிடுவேன். எது வரைக்கும் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நான் கீழே வரைக்கும் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் கரெக்டாக வந்து மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, இந்த ஒரு ஆர்டர் பிளாக்ல வந்து மிட்டிகேட் ஆகி இந்த இடத்துல ஒரு டைவர்ஜென்ஸும் ஃபார்ம் பண்ணிடுச்சு. அங்கேயே தெரியும் வேட் வைக்க போகுது அப்படின்ட்டு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டூடெண்ட்ஸுக்கு டேரெக்டாக வந்து சொல்லிட்டோம், எப்படியும் வந்து வேட் வைக்க போகுதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்து பிரேக் வின் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இங்கேயே வந்து கொடுத்துருப்பேன் டூ பிரேக் ஈவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து மேபி அவங்களும் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். சரிங்களா, அவங்களுக்கு எங்கே வந்து என்ட்ரி ஆகிருக்கும் அப்படின்றதையும் ஒரு கிளான்ஸ் வந்து செக் பண்ணலாம். அவங்களுக்கு சிஹெச்னா இந்த பிளேஸ் வந்துடும். சரிங்களா, இந்த பிளேஸ் வந்துட்டு வேறு ஒரு என்ட்ரி தான் வந்து அவங்க பிடிச்சிருக்கணும். இங்கே மேலேயே வந்து பாசிபிள் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து நான் எடுக்கிற என்ட்ரிஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். அது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அதை ஷேர் பண்ணுறதுல கொஞ்சம் தயக்கம் இருக்குது. இன்னும் நம்ம அதை ஃபுல்லாக வந்து டெஸ்ட் பண்ணிட்டு ஃபுல்லாக ஷேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா, அடுத்ததும் பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரி மட்டும் இல்லை, மார்க்கெட்டில் ஒரு 15 மினிட்ஸில் இது பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் ஒன்ஸ் அகைன் வந்து ஒரு என்ட்ரி கொடுத்து, இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு என்ட்ரி கொடுத்து மறுபடியும் மார்க்கெட் லோ வரைக்கும் போயிருக்கு. ஒருவேளை அங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரி வந்து பிளேஸு, இங்கேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைவர்ஜென்ஸ் இருந்துச்சு. ஸோ இது ஒரு என்ட்ரி 1:3 அப்படின்ற பட்சத்தில் நம்ம பார்க்குறப்ப இங்கேருந்து ஒரு 1:5 வரைக்கும் கொடுத்துருக்கு. 1:3னா இதுவும் ஒரு நல்ல ஒரு ஆர்ஆர் தான். சரிங்களா, அதையும் வந்து மிஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அடுத்தடுத்துன்னு வந்துக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா, அது ஒன்றும் இது இல்லை. பட் இந்த ஒரு ஃப்ளோ வந்து நான் கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணேன், பட் வந்து உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆகலை. இல்லைனா இந்த ஃப்ளோலேருந்து இதுவும் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம். நோ வரிஸ், அடுத்த இது வந்து பார்த்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ வியூவர்ஸாக இருக்கிற உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா வந்து இவ்வளோ நாள் நம்ம வீடியோஸ் பார்க்குறதுனால உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும். அடுத்தது வந்து மார்க்கெட்டோட இது எங்கே போகும் அப்படின்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன்னா இது 100% கிடையாது. இந்த ஒரு ஃபேர் வேல்யூ கேப்ஸ் 1 டேக்கு ஸோ வந்து கொஞ்ச நாள் வந்து பையில் இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், ஏன்னா டேவோட க்ளோஸ் எல்லாம் வந்து பெண்டிங் இருக்குது. சரிங்களா, ஓகேங்க. நம்ம நிறைய விஷயம் வந்து பேசிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகைன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் எல்லாமே வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் நேற்றுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.